ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். பலாப்பழத்தை வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இப்போ பலாப்பழத்தை நான் ஒரு 7 பழம் எடுத்து வச்சுருக்கேங்க. இது உள்ளே கொட்டையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது என்ன பண்ணுறீங்க, சின்ன சின்னமாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணாலும் ஒன்றும் இல்லைங்க. ஏன்னா இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிக்சியில் போட்டு இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இப்போ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சா இந்த பலாப்பழத்தை போட்டுடலாம். இதோட நமக்கு பலாப்பழமே நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நான் 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் ஆட் பண்ணிவிட்டு அரைங்க. எனக்கு கொஞ்சம் ஊற்றிட்டு பாதி ஊற்றிட்டு அரைச்சி பாருங்கள். நல்லா பேஸ்ட்டாக உங்களுக்கு வரணும். அது பத்தலாட்டினா இன்னும் கொஞ்சம் கூட பால் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 கப் அளவு கோதுமை மாவு வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கோதுமை மாவில் நான் பாதி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கோதுமை மாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஒரு சோடா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போ இந்த உப்பும் சோடா மாவும் போட்டு இந்த கோதுமை மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவு வேணும்னா நம்ம அதுக்கப்புறம் கூட ரொம்ப இலகலாக இருந்துச்சுன்னா நம்ம மாவு கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை ஊற்றி நல்லா கரைச்சிக்குங்க. ஃபுல்லாக ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் தண்ணி இல்லாட்டினா பால் ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மாவு 20 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் ஒரு குழிப்பணியார சட்டி வச்சுருக்கேங்க. இது சட்டி கொஞ்சம் காஞ்ச பிறகு நம்ம நெய்யோ இல்லை எண்ணெயோ எது வேணால் நம்ம ஊற்றிக்கலாம். நான் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் அது ஹீட் ஆகட்டும். இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஹீட் ஆனோன்னே நம்ம இந்த மாவை ஊற்றிக்கலாங்க. நீங்கள் ஃபுல்லாக ஊற்றாமல் ஒரு 3/4 வச்சு ஊற்றினா போதுங்க. அது நல்லா கொஞ்சம் பஃபியாக மேலே வந்துடும். அதனால தான் நான் சின்ன கரண்டி எடுத்துருக்கிறேன். இந்த கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றினாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடுங்க. இதில் நம்ம இதை அப்படியே நீங்கள் குழிப்பணியாரத்தில் ஊற்றலாம். இல்லாட்டினா நீங்கள் தோசைக்கல்ல சின்ன சின்னமாக பேன் கேக் மாதிரியும் ஊற்றலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எப்படி வேணால் செய்யலாம். இது நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி லிக்விடாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக ஊற்றினா நீங்கள் இட்லி மாதிரி கூட இதை ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாங்க. ரொம்ப அருமையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. பலாப்பழத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெறும் வாயில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கிடைக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம மாவு ஊற்றிட்டோம். ஊற்றின பிறகு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. ஃப்ளேமை கொஞ்சம் நல்லா லோவாக வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நம்ம இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நடுவில் நீங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். பார்த்துருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னா நமக்கு ஒன் சைடு வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கலராக வந்துடும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி அப்படியே திருப்பி விட்ருங்க. நம்ம திருப்பி விட்டுட்டோம். மூடியை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. திருப்பி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இப்படி எடுத்து பார்த்தா உங்களுக்கு இந்த சைடும் பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதை ஒரு பிளேட்டில் வச்சிடலாங்க.
பாருங்கள், ஒரு அருமையான பலாப்பழத்தை வச்சு நம்ம ஒரு குழிப்பணியாரம் ரெடி பண்ணிட்டோங்க. இது பேன் கேக்காவும் செய்யலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.